நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீரே நீர். இப்ப நீங்க மட்டும் பாடுங்க, நாங்க பாடல, நீங்க மட்டும் பாடுங்க. உம்மை போல் நீரே நீரே நீர். எத்தனை பேர் ஏசப்பா பார்த்து சொல்றீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆண்டவரே, Lord, there is none like you, God. அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்தலாமா? Come on everyone. பரிசுத்த 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 பரிசுத்த. ஓ நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீரே நீர். இயேசுவே நீரே. ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் வார்த்தையும் உம்முடையது, வல்லமையும் உம்முடையது, அபிஷேகம் உம்முடையது, நாங்களும் உம்முடையவர்கள். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, ரொம்ப நேரம்லாம் நான் ப்ரீச் பண்ண போறதில்ல. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க கேட்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். புதிதாக வந்தவர்கள், ஆமென், இன்னைக்கு தான் புதுசாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னு கை உயர்த்துங்க பார்க்கலாம். சும்மா கை உயர்த்துங்க. மற்றவங்கெல்லாம் இவங்களை கரங்களை தட்டி இவங்களை வெல்கம் பண்ணலாமா? தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென். சரி, நம்ம கொஞ்ச நேரம் இந்த சத்திய வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். இந்த பைபிள் என்று சொல்லுகிற இந்த சத்திய பரிசுத்த வேதாகமம், இது ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு கடிதம். மனுக்குலத்திற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த கடிதம். நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம், இந்த பைபிள் கிறிஸ்தவர்களுடைய வேதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது கிறிஸ்தவர்களுடைய வேதம் அல்ல. முழு மனுக்குலத்திற்கும் தேவன் கடவுள் எழுதி கொடுத்த ஒரு கடிதம் தான் இந்த பைபிள். எப்படியா நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். கவனிங்க. ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார். முழு ஆமென் இந்த எல்லா சிருஷ்டிகளையும் தேவன் உண்டாக்கினார் என்றால் சிருஷ்டிப்பின் சரித்திரம் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. மரங்கள் எப்படி உண்டானது, சூரியன் எப்படி உண்டானது, சந்திரன் எப்படி உண்டானது, மனிதர்களை மனுக்குலத்தை கடவுள் எப்படி உண்டாக்கினார் என்று உண்டாக்கப்பட்ட எல்லா சரித்திரமும் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கவனிங்க, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனிதன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழுவான், மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய நித்திய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும் என்றெல்லாம் எல்லாவற்றையும் இன்றைக்கு வருகிற கொரோனா வரைக்கும் இந்த வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். சரி, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்லா நீங்கள் கவனிங்க பார்க்கலாம். உங்களுக்கு இதை குறித்த ஒரு நல்ல அறிவு உங்களுக்கு உள்ளாகட்டும். நம்ம எல்லார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இல்லாத ஆட்களே சொல்லுங்கள் சார். ஐயோ, கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க எடுத்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய நேரத்தில் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஏம்மா அதை எங்கே இருக்குன்னு கேட்பேன். ஐயோ இதா டாடி இங்கே இருக்குன்னு ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஆமாம் ஒன்றும் இல்லை. கவனிங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனை இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ், அதுவும் ரெண்டு கம்பெனி, சாம்சங்கும் ஐஃபோனும் போட்டு விடுறான். இது எவ்வளவு காசு சொன்னாலும் இந்தியாவில் பொருளாதாரம் இல்லைன்றான், பஞ்சம்ன்றான், ரொம்ப கீழே போயிட்டு இருக்குன்றான். ஆனால் இந்தியாவை நம்பி தான் இதை தயாரிக்கிறான். நல்லா கவனிங்க. ஸோ புதுசாக ஃபோன் வாங்கும்போது நமக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீங்களும் பேசுங்க, சும்மா ஜாலியாக பேசுங்க, ஒரு மாதிரி சீரியஸாக உட்காந்துருக்க வேண்டாம்.
நான் வந்து இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, சாம்சங்கில் S3ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப அத்துப்படி அந்த ஃபோன். அதை எப்படி சிம் கார்டு போடணுன்னா பின்னால் ஒரு டோப்பாக இருக்கும், அதை கழட்டினா பேட்ரி இருக்கும், அதை கழட்டினா சிம் போடுற ஃப்ரேம் இருக்கும், அதை போட்டு சார்ஜ் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியும் எப்படி ஆப்ரேட். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு மெயில் போடுறது, இன்டர்நெட்டில் மற்றவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்போ என் கூட ஒரு ஊழியத்தில் ஒரு தம்பி இருந்தான். அவன் சொன்னான், அண்ணே என்னண்ணே இந்த ஃபோனை வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க, இப்போ ஒரு புது ஃபோன் வந்திருக்கு, நெக்ஸஸ்ன்னு ஒரு ஃபோனு, அது வந்து 1 GB ரேமா, அதெல்லாம் எனக்கு தெரில. ஓகே, அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில். ஐ மீன் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னால் அவன் சொன்னான், அதுவும் வாங்கிக்கோங்க, இவ்வளோ தான் காசுன்னு சொல்லி அவனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ நான் பே பண்ணியாச்சு. அப்போ நான் அக்ரியில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே பே பண்ணியாச்சு, அது எனக்கு வந்துருச்சு. அந்த பார்சல் என்கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ரொம்ப நாள் யூஸ் பண்ண பழைய ஃபோனை தூக்கிட்டு புது ஃபோனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிரித்தேன். நான் அந்த டைமில் அந்த தம்பி என்கிட்ட இல்லை. அந்த ஃபோனெல்லாம் பிரித்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது, பிளாக் கலரில். சரி, இதை உடனே யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம எல்லாருக்கும் அப்படி தானே ஆசை இருக்கும், சொல்லுங்கள் சார், எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை இருக்கும். ஓகே, உடனே யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ஃபோனை இந்த இதிலிருந்து எல்லாம் சிம் கார்டு பேட்டரி எல்லாம் கழட்டி சிம் எடுத்து கையில் வச்சுட்டேன். ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப தெரியும் ஆச்சு. ஆனால் இந்த புது ஃபோனை கழட்டி பார்க்குறேன், இழுத்து பார்க்குறேன், பின்னால் மூடி வரவே. சொல்லுங்க, இப்போவே நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, ஐயா உனக்கு அறிவு இருக்காயா, பிடிச்சி இழுன்னு இழுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது. நான் வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்காப்பான்னு கேட்குறேன். நான் கொடுத்து அவன் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் கொடுத்து கிடச்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் நாளாக அந்த ஃபோன் ஆக்கியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த தம்பி வந்துட்டான். அண்ணே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான். ஏண்டா, இந்த ஃபோனு நம்ம ஏமாற்றிட்டான்டா, இந்த ஃபோனை ஏமாற்றிட்டான். ஏன்னா பின்னால் டோப்பாவை கழட்ட முடியல, சிம்மை போட முடியல, இவன் ஏமாற்றிட்டான்டா, ஏதோ டப்பாவை அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி கோபமாக பேச அவன் சொன்னான், அண்ணே இந்த ஃபோன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு. எப்பட்றா பண்ணணும், இந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குண்ணே, ஒரு சின்ன ஊசி வச்சு அதை குத்துனீங்கன்னா ஃப்ரேம் என்ன செய்யும், வெளியே வந்துடும். நான் அப்போ தான் அந்த மெத்தடே பார்க்குறேன். நான் அப்படியா, சரி சரி சீக்கிரம் குத்துறானா, குத்துனா ஃப்ரேம் என்னாச்சு, வெளியே வந்தது. சிம் போட்டால் கொஞ்ச நேரத்தில் ஹலோ பேச ஆரம்பிச்சிட்டேன். கவனிங்க, இதை ஒவ்வொரு அந்த மனிதன், ஒவ்வொரு கம்பெனி அல்லது ஒரு மனிதன் தான் கண்டுபிடிக்கிறான் எல்லா பொருளையும். பாரு, இவர் வீடியோ எடுக்கிறாரு, அந்த வீடியோ, இந்த கீபோர்டு வாசிக்கிறாங்களே, இதை எல்லாரும் ஒவ்வொரு மனிதன் அதை கண்டுபிடிக்கிறான், அதை உருவாக்குகிறான். அதை உருவாக்குன மனிதனுக்கு தான் இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உருவாக்குற மனிதனுக்கு தான் இதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே சிம் போடணும், எப்படி சார்ஜ் போடணும், எப்படி பயன்படுத்தினா இது கெடாமல் இருக்கும், எவ்வளவு காலம் பயன்படுத்தலாம், இது 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன், லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேன்றான். அப்போது இந்த இதையோ இல்லை குக்கரையோ இந்த மாதிரி கீபோர்டையோ இந்த வீடியோ கேமராவையோ உருவாக்கினவர்கள் இதை வாங்கும் பொழுது, கவனிங்க, இதை வாங்கும் போது இதை நம்ம சும்மா இருந்தாங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்கறதில்ல. அந்த உருவாக்கின நபரே ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அவர் இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே சிம் போடணும், எப்படி சார்ஜ் பண்ணணும், நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும்னா, லைஃப் லாங் கெடாமல் யூஸ் பண்ணணும்னா, இதனுடைய காரியங்கள், இதுக்குள்ளே நான் வைத்திருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பிரயோஜனமாகணும்னா இந்த புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்னு சொல்லி கூட ஒரு மேனுவல் கொடுப்பான். ஆனால் நம்ம யாருமே அதை வாசித்ததா சரித்திரமே, சொல்லுங்க பேசுங்க, ஆமாம், சரித்திரமே கிடையாது. எதை வாங்கினாலும் குக்கர் இது மேனுவல் கொடுக்குறான், சிடி கொடுக்குறான், என்னென்னு புக்கே கொடுக்குறான். கார் வாங்கினா இவ்வளோ பெரிய புக்கு கொடுக்குறான், கீபோர்டு வாங்கினா அதுக்கு இவ்வளோ பெரிய புக்கு கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு யாரும் வாசித்தது கிடையவே கிடையாது. கவனிங்க, அதே போல தான்
தேவன் கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கி, ஆமென், மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டான், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து செத்த அவ்வளவுதான் நினைக்கிறானே, அவனுடைய வாழ்வு அவ்வளவுதானா, அல்லது மரித்த பின்பு அவனுடைய ஆத்துமா அழியாமல் இருக்கிறதே, அந்த ஆத்துமா பரலோகத்திற்கு அல்லது நரகத்திற்கு போக வேண்டுமே, அப்படி சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று மனிதனுக்கு கடவுள் எழுதி கொடுத்த கடிதம் தான் நான் என் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை குறித்து தெரியாமல் சொல்றாங்க, கிறிஸ்தவனுடைய பைபிள்ன்றான். இல்லை, இது மனிதன் நல்வழிப்படுத்த. இன்றைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சது பைபிள்ல இருந்துதான். ஆமென். ஸோ இந்த வேதத்தில் அத்தனையும் மனிதனுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வேதத்திலிருந்து நான் பேச போகிறேன். இந்த வேதத்தில் முதலாம் புஸ்தகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கவனிங்கள், தேவன் கடவுள். இன்றைக்கு டார்வின் என்ற ஒரு பைத்தியக்காரன் இருந்தான். டார்வின், அவனை விஞ்ஞானின்றாங்க, நான் சொல்றேன் பைத்தியக்காரன். ஏன்னா அவன் நிறைய சொன்னான், நல்லதுதான். கடைசியா சொன்னான் மனிதன் குரங்கிலிருந்து. நான் நினைக்கிறேன் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து முடிவு பண்ணியிருப்பானோ தெரியல. நான் சொல்லுவேன், எப்பா டார்வின், நீ வேணா குரங்கிலிருந்து வந்திருக்கலாம்டா, ஆனா என்ன இயேசு தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார். அல்லேலூயா. சொல்லாததெல்லாம் டார்வினோட சேர்ந்ததுன்னு பார்த்தாலே தெரியுது. ஆமென். சரி, ஓகே ஓகே, நல்ல கவனிங்க. ஸோ கவனிங்க, புதிதாக வந்தவர்கள் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அவன் இந்த இயேசு யார், எதுக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன கடவுள் கொண்டு வந்திருக்கிறார், என்ன காரணம், என்ன ஆண்டவர் பேச போகிறார், சிம்பிளாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் பைபிள் சொல்லுகிறது, மனிதனை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே பூமியின் மண்ணிலிருந்து அவரை போல அவருடைய சாயலாக உருவாக்கினார் என்று பைபிள் சொல்லுகிறது. உருவாக்கினவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த மொபைல் போனை இப்படி உருவாக்கின இல்லப்பா, நீ இப்படியெல்லாம் உருவாக்கி இருக்க முடியாது நான் சொன்னா அது பொய்யாகாது. உருவாக்கினவர் தான் இதை இப்படித்தான் உருவாக்கினேன் என்று எழுத முடியும். அதே போல மனிதனை உருவாக்கின தேவன் மனிதனை குரங்கை போலல்ல, கழுதையை போலல்ல, யானையை போலல்ல, மனிதனை கடவுளை போலவே சிருஷ்டித்தார் என்று இந்த சிருஷ்டிப்பின் புஸ்தகம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம டேய் குரங்குன்னு சொன்னா நமக்கு என்ன, ஹலோ கூப்பிட்டீங்களா அப்படியா கேட்பீங்க, சொல்லுங்க. ஆமாம், கோபம் வரும். ஏன்னா நான் குரங்களடா, நான் தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணில் இருந்து அவருடைய சாயலாக அவரை போலவே உருவாக்கப்பட்டான். உருவாக்கி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். ஓகே, ஃபைன். சோ இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது விவரமாக நான் பேச முடியாது, வெளியே நடக்கிற கூட்டம். 1 வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் அநேக காலங்கள் இருக்கிறது. ஒழுங்காக படைக்கப்பட்ட இந்த பூமியை, ஆமென், பிசாசு, தீய சக்திகள் கெடுத்து சீர்குலைத்து போட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல கவனிங்க. அதனாலே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, புதுசா வந்தவங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த முதல்ல இந்த பூமியை ஆண்டவர் அழகாக படைத்து எல்லாத்தையும் அழகாக சிருஷ்டித்தார். ஆனால் இந்த உலகத்தில் 2 விதமான சக்திகள் இருக்கிறது. ஒன்று தெய்வீக சக்தி, இன்னொன்று தீய சக்தி, இருளின் அதிகாரம் என்று அதற்கு பெயர். மனிதர்கள் எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். ஆனால் நல்ல மனிதனை கெடுப்பது, கெட்ட வழிகளில் நடக்க வைப்பது, தவறான காரியத்தை செய்ய வைப்பது, கொலை செய்ய வைப்பது, கொள்ளை அடிக்க வைப்பது, இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நடக்கிற பயங்கரமான பாவங்களை செய்ய வைப்பதெல்லாம் மனிதனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற ஒரு தீய சக்தி. நல்ல கவனிங்க. இந்த
தீய சக்திகள் தான் ஒழுங்காக இருக்கிற குடும்பத்தை ஒழுங்கீனமாக மாற்ற முயற்சிக்கிறது. ஒழுங்காக இருக்கிற கலாச்சாரத்தை ஒழுங்கீனமாக மாற்ற முயற்சிக்கிறது இந்த தீய சக்திகள். இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் பாருங்க, ஒரு பக்கம் தீய சக்தி, ஒரு பக்கம் தெய்வீக சக்தி. இவன் ஏதாவது ஒரு சக்தியிடத்தில் இணைந்துதான் வாழ வேண்டும், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ தெய்வீக சக்தியோடு இவன் இணைந்து விட்டால் தெய்வத்தை போல இவனும் பரிசுத்தமாக மாறிவிடுவான். ஆனால் இந்த தீய சக்திகள் இந்த மனிதனை ஆபரேட் பண்ண ஆரம்பித்தால், அவன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைத்து மனிதனை அழிப்பதுதான் இந்த தீய சக்திகளின் நோக்கம். ஆகவேதான் இந்த உலகத்தில் அநேக மனுக்குலம் தீய சக்திகளின் பிடியிலே மாட்டிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல், பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவாக வருகிற சாபத்திலிருந்தும் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பின்னால சொல்றேன். சோ இங்க எழுதப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி இருந்ததாம்? ஒழுங்கீனமாக இருந்ததாம், வெறுமையாக இருந்ததாம். இதற்கு காரணம் ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம். அங்கே ஆண்டவர் வந்து, தேவன் வந்து, கடவுள் வந்து, ஆமென், அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இருள் நிறைந்த இடத்தில் ஒழுங்கீனங்கள், வெறுமை காணப்படும். இருள் என்னன்னு நான் பின்னால சொல்றேன், கவனிங்க. ஒழுங்கீனங்கள் இன்றைக்கு பாருங்களேன், முதல்ல நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், இந்தியா கலாச்சாரம் தான் உலகத்திலேயே பெஸ்ட் கலாச்சாரம் என்று தைரியமா சொல்லுவேன். நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன பொள்ளாச்சின்ற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில். டெய்லி நான் பஸ்ஸில் போயிட்டு வருவேன் ஆஃபீஸ்க்கு. ஒரு டைம் அங்கே ரயில்வே கேட் இருந்தது. அந்த ரயில்வே கேட்டில் அப்பப்போ பஸ்ஸு மாட்டிக்கும். அங்கே நாங்கள் நின்றுட்டுருப்போம். ஓகே, ஒரு டைம் நாங்கள் அந்த மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது எனக்கு பின்னால் ஒரு வெள்ளைக்கார ஃபாரினர் கப்புள் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த கேட் விழுந்ததுனால என்னை சுற்றி முற்றி பார்த்தோன்னா ஹாய்ன்னு சொல்லி அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தோம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னா அவன் சொன்னால் ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன் சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனும் என்கிட்ட இந்திய கலாச்சாரத்தை பற்றி கேட்டான். நான் சொன்னேன், இந்திய கலாச்சாரத்தை பற்றி கேட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் சொன்னேன், இந்திய கலாச்சாரம் தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, இந்த குடும்பம், கூட்டு குடும்பம், இப்படியெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஒரே மனைவி ஒரே கணவனோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளும் தன்னோடு கூட வாழ, இந்த மாதிரி கல்ச்சர் இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தான். அவனும் ரொம்ப வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தான். அவன் சொன்னா, எங்க கண்ட்ரியில் நாங்கள் கல்யாணம் பண்ணவே விரும்புறதில்லைன்னா. அது எனக்கு நல்லா தெரியும், கல்யாணம் பண்ணுறதே விரும்புறதில்லை. அந்த கவர்மெண்ட் என்ன செய்கிறான்னா, நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு டேக்ஸ் கம்மி பண்ணுறேன்றான். கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றினா உனக்கு டேக்ஸ் இன்னும் கம்மி பண்ணுன்றான். இன்னும் 2 பெற்றுட்டினா டேக்ஸே இல்லைங்கிறான். உண்மை. ஆனால் அவன் சொல்கிறான், கல்யாணம் எல்லாம் கட்ட முடியாது. நான் அடிக்கடி அந்த நாடுகளுக்கு, ஐரோப்பா நாடுகளுக்கு போகிறது வழக்கம். ஒரு டைமு நான் இட்டாலியில் ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன். இட்டாலியில் போயிருந்தப்போ என்னோடு வந்த ஒரு ஊழியர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கால் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அந்த டாக்டருக்கு 40 வயசு. அவர்கிட்ட போய் உட்காந்து பேசணுன்னா, நீ என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு சாரி பேசிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் கல்யாணம் உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாரு. சரி, கல்யாணமே ஆகலையா, ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னோடனே, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு காசு இல்லையா அப்படின்னார். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏப்பா நீ பெரிய டாக்டர், நீ இவ்வளோ பெரிய ஃபேமஸ் டாக்டர், நல்லா ஏர்ன் பண்ணுற, அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, ஏப்பா இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி அவளுகளை வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இன்னும் எனக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லி கல்யாணமே பண்ணல. அப்புறம் சொல்கிறான், அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னால் வயதானா உங்களுக்கு துணை வேணுமேன்னு அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிறான், அதுதான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறேன்ன்றான். சீரியஸ்லி, நீங்கள் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா நாய் தான் அவங்களுக்கு துணையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனு குலத்தை, அந்த ப்ராக்டிஸை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. சொத்தையே நாய்க்கு எழுதி வைக்கிறான். சார் தம்பி, நமக்கு இங்கே சொத்தே இல்லைன்னு சொத்தையே நாய்க்கு எழுதி வைக்கிறான். பார்த்தீங்களா?
நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அங்க சொத்தை நாய்க்கு எழுதி வைக்கிறோம். அந்த அளவிற்கு கொடுமையான கலாச்சாரம். சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு நம்ம இப்ப காலரை தூக்கி விட்டுட்டு என் தேசத்தின் கலாச்சாரம் சிறந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த தேசத்திலே ஒழுங்கினங்கள், வெறுமைகள், பயங்கரமான பாவம் தலை விரித்து ஆடுகிறது. ஏன் நல்லா இருந்த கலாச்சாரம் இப்படி கெட்டு போயிற்று என்றால், இந்தியாவிலே தீய சக்திகள் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத அளவிற்கு ஆமென் கற்பழிப்புகள், பெண்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் ஆமென் ஏதோ ஒரு பொம்மை போன்று 4 பேர் சேர்ந்து கற்பழிக்க வேண்டியது, கொலை பண்ணி கழுத்தை அறுத்து தூக்கி வீச வேண்டியது. இது மனிதன் செய்கிற காரியமா? ஏன் இப்படி கலாச்சாரம் சீரழிந்து போய்விட்டது? இதை திருத்துவதற்கோ, இதை மாற்றுவதற்கோ, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கோ எந்த அரசாங்கத்தினாலும், எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், மேபி மிலிட்டரி, எதுனாலுமே முடியலங்க. ஏன்னா அந்த தீய சக்திகள் கலாச்சாரத்தை கெடுத்து, மனிதனுடைய வாழ்க்கை முறையை கெடுத்து, ஒழுக்கமாக இருந்த இடத்திலே ஒழுங்கீனங்கள். ஆகவேதான் சாபம், பாவத்தின் விளைவாக சாபம், ஒழுங்கீனங்கள். இன்றைக்கு பயங்கரமான பிரச்சனைகளின் மத்தியில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் நடக்கிறதெல்லாம் நான் இங்கிருந்து விவரமாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எவ்ரி செகண்ட் நம்ம நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கோம். முதல்லாம் 8 மணி நியூஸு, 10 மணி நியூஸு. இன்றைக்கி 24 hours நியூஸ் தான். நியூஸ் சேனலே வச்சுட்டான். கவனிங்க, சின்ன பிள்ளைங்களை கூட, எனக்கு 2 பிள்ளைங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. என் மனைவிட்ட சொல்லியிருக்கேன், நானோ நீயோ இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை எந்த இடத்துலும், ஒருவேளை உங்கள் வீடாக இருக்கலாம், எங்கள் ரிலேட்டிவ் வீடாக இருக்கலாம், எங்கேயுமே தனியாக அனுப்பவே கூடாது. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. சின்ன பிள்ளைகள் தான், அவர்களை அனுப்ப முடியாது, யாரையும் நம்ப முடியவில்லை. என்னால் கலாச்சாரம் சீரழிந்து போய்விட்டது. ஆமென். தேசம் கெட்டு போய்விட்டு. இதற்கு காரணமே மனிதர்கள் அல்ல, மனிதனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற தீய சக்திகள். ஒரு மிருகம் கூட செய்யாததை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மனுக்குலம் எந்த அளவிற்கு கெட்டு போயிருக்கிறது என்று பாருங்கள். அதன் விளைவாகத்தான் தேசத்தில் சாபம். தம்பி சொன்னார், சாப்பாடே இல்லைங்க சார். ஆமா, எத்தனை பேர் இந்த தேசத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள். ஏன்? வேலை இல்லை பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு. ஆமென், வேலை இல்லை, படிக்கிறார்கள் கஷ்டப்பட்டு, பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, வேலை இல்லை. இந்த தேசத்தில் சாபம். அதற்கு காரணம் தீய சக்திகள். இந்த தீய சக்திகளிடத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய, கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தான் இன்றைக்கு நாங்கள் இயேசுவை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். நன்றாக கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராய் இயேசுவை குறித்து பைபிள் சொல்கிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளிதான் இந்த ராத்திரி நேரம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமா, அப்படி பைபிள்ல என்னை கண்டடைகிறவன் ஒளியை கண்டடை, என்னை பின்பற்றுகிறவன் அவன் ஒளி இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று அநேக ஒளி இருள், ஒளி இருள் என்று அநேக வேத பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுதான் மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள், இருளில் இருக்கிறார்கள் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. சரி, இப்போ இருள்னா என்ன? வாட் இஸ் டார்க்னஸ்? இருள்னா அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். நமக்கு ரொம்ப சிம்பிளா, வெளிச்சம் இல்லைன்னா இருள், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது குடும்பம் இருளடைந்து போகிறது என்றால் அங்கே வெளிச்சம் இல்லை. இந்த லைட்லாம் ஏன் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னா, இந்த லைட்லாம் போடலைன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்?
இருளா இருக்கும். இந்த இருளை விரட்டுவதற்கு, இந்த இருளை துரத்தி விடுவதற்கு, இந்த இடத்தில் வெளிச்சத்தை உண்டாக்க இந்த வெளிச்சம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ஆமென், இருளை விரட்டி அடிப்பதற்கு. இருள் என்றால் என்ன ஆமென் என்பதை நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அறிவொளி இயக்கம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அந்த ஸ்கீம் எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன ஒளி இயக்கம்? ஏன்னா நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் படிப்பறிவில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. இப்படிப்பறிவில்லாதவர்களுக்கு சும்மா ஒரு சின்ன பேசிக் நாலேஜ், அவர்கள் சின்ன படிப்பை படித்து கொள்ள வேண்டும் என்று படித்தவர்கள் வாலண்டரியா அவர்களுக்கு போய் கிராமங்களிலே அறிவொளி இயக்கம் என்று ஆரம்பித்து, இன்னைக்கு கூட அறிவொளி நகர்ன்னு நிறைய இடத்துல இருக்குது. அது காரணமே கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். அப்போ அறிவாகிய ஒளி. அப்போ படிப்பறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பில்லை, அவர்கள் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது. அந்த வாழ்க்கையை, எதிர்காலத்தை ஒளிமயமாக்க அறிவு என்கிற ஒளி தேவை. ஆகவே இந்த கல்வி என்கிற இந்த அறிவொளியை ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற, அதாவது என்ன சொல்றாங்க கவர்மெண்ட், படிப்பறிவு இல்லாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களை சீக்கிரமாக ஏமாற்றி விடலாம், கணக்கு தெரியலனா அவங்களை ஏமாத்திடலாம். ஸோ அவர்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வர அறிவு என்கிற ஒளியை அவர்களிடத்திற்கு கொண்டு போகணும்னு சொல்லி அதில் நிறையா பேர் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட் அதில் நிறைய வந்தது. கவனிங்க, அதே போல உண்மையான தேவன் யார் என்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இருளில் தான் இருக்கிறான் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. உண்மையான தெய்வன் யார்? யார் தெய்வம்? அதனால் சொன்னேன் நான் முதல்ல, ரெண்டு சக்திகள், ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தெய்வீக சக்தி. அப்போ தெய்வீக சக்தியை கண்டுபிடித்து அந்த தெய்வீக சக்தியோடு நாம் இணைத்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், தீய சக்திகள் நம்மிடம் வர வாய்ப்பே கிடையாது. நல்லா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இருள் இருந்துச்சு, இந்த வெளிச்சம் வந்த உடனே இருள் எங்க போச்சுன்னே தெரியாது, ஓடிருச்சு. இப்போ போய் வெளிச்சம் இருக்கும் போதே, தம்பி போய் கொஞ்சம் இருட்டை கூட்டிட்டு வாங்கன்னா கூட்டிட்டு வர முடியுமா? இருட்டை உள்ள கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வர முடியாது. அப்போ இருளின் மேலே வெளிச்சத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் வெளிச்சத்தின் மேலே இருளுக்கு அதிகாரமே இல்லை. அந்த வெளிச்சம் தான் இந்த மாலை நேரத்தில் நான் உங்களோடு கூட சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருள் நிறைந்த வாழ்க்கை, இருள் நிறைந்த இந்த உலகத்திலே மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாற வேண்டும் என்றால் ஆமென், வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். கவனிங்க, சிம்பிள். ஒரு சின்ன ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக மாறிடுறாங்க. சிகரெட் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, டே மச்சான் ஒரு பஃபில்ரா, டே சூப்பராக இருக்குண்டா, அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். ஆனால் அதை குடிக்க ஆரம்பித்த உடனே இவனால் விட முடியல. நான் கவர்மெண்ட்டில் அக்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சிலர் இதில் அடிக்ஷனில் இருந்தாங்க. அப்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆஃபீஸ் டைமில் கூட போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு காசு வாங்கி எப்படியாவது குடிச்சிடணும். ஒரு கேங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அவனுக்கு பேர் செந்தில்னு பேர். அவனு சொன்னாங்க, டாக்டர் இனிமேல் நீ குடிச்சின்னா செத்து போயிடுவடா அப்படின்னு சொன்னாலும் அவன் ஒரு 2 நாள் குடிக்காமல் இருந்தான். அவன் சொல்கிறான், என் கையெல்லாம் நடுங்குது சார், குடிக்கலன்னா என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி செத்தாலும் பரவாயில்லன்னு போய் குடிச்சிட்டு வரான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏன் அப்படி? நிறைய பேர்கிட்ட நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நான், ஏன் இது உங்களுக்கு நல்லா தெரியுமே, உங்கள் பொருளாதாரத்தை கெடுக்குது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க முடியல, உங்கள் வீடு வறுமையில் இருக்குது, உங்கள் சரீரமும் பாதிக்குது, ஏன் இதை விட்டுலாம்ல சார் அப்படின்னு சொன்னால், அது அவர் சொல்கிறாரு, நான் விடலான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கிறேன், அந்த சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆவி என்னை தள்ளிட்டு போகுதுன்னு சொல்கிறார். லிட்ரலாக சொல்கிறார். இந்த மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும். நாங்கள் எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு காஸ்பிள் டூர் போயிருந்தோம். எங்கள் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு காஸ்பிள் டூர் என்ன அப்படின்னு சொல்லி தருமபுரியில் ஒகேனக்கல் ஃபால்ஸ், தெரியுமா? ஒகேனக்கல் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? எல்லாருக்கும் தெரியுமா? அப்புறம் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க.
அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பாதி நாள் ஊழியம் செய்யணும், பாதி நாள் என்ஜாய் பண்ணணும். 2 in 1. சர்ச்சிலேருந்து எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் 2 பஸ்ஸில். அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் டே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கே ஒரு பக்கத்தில் இருக்க கிராமத்தை நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த கிராமத்தின் பேர் ஊட்டமலைன்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் நாங்கள் போய் ஊழியம் செய்வது என்று தீர்மானித்து சாப்பிட்டோன்னே எங்கள் விசுவாசிகள் எல்லார் கையிலும் ட்ராக்ஸ் கொடுத்து அந்த ஊர் ஃபுல்லாக போங்கன்னு சொல்லி பிரித்து விட்டோம். எல்லா ஊருக்கும் கொடுத்து 5 மணிக்கு இங்கே வாங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஊரில், சின்ன ஊர் தான், அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருந்தது. அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சர் கியூப் வச்சு தான் நான் கிட்டார் வச்சு நாங்கள் பாடினோம். ஒரே அட்ராக்ஷன். எல்லாரும் அந்த கிராமத்திலிருந்து வந்து இந்த பாட்டை கேட்க வந்தாங்க. இந்த பாட்டு தான் பாடினேன், ஏசு நல்லவர்னு பாடினேன். எல்லாரும் வந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் கூட வரல. எல்லாரும் சகோதரிமார்கள். அவர்கள் கையில் 1, இடுப்பில் 1, ஏகப்பட்ட குழந்தைங்க. யாருக்கும் ப்ராப்பராக ஒழுங்காக சட்டை இல்லை. அவங்க அந்த சகோதரிகள் கூட சரியாக சீவில், ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க, வறுமையாக இருந்தாங்க, கிழிந்த துணிகள் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் பாடி பார்த்தேன், எனக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு ஆள் கூட வரலையேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரிந்தது, அந்த கணவன்மார்கள் எல்லாரும், அந்த ஆண்கள் எல்லாரும் என்ன வேலை, மெயின் வேலைன்னா அங்கே ஒகேனக்கல் ஃபால்ஸில் மீன் பிடித்து அங்கே வருகிற டூரிஸ்ட்டுக்கு சமைத்து கொடுப்பது, அங்கே வர்ற டூரிஸ்ட்டுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுவது, இந்த மாதிரி கடினமாக ஏர்லி மார்னிங் போய் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறாங்க. சரி, அதுதான் அவங்க தொழில்னு தெரிஞ்சிட்டேன். அப்போ நான் கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆண்கள் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட தனியாக வரல, எல்லாம் 2 பேராக வந்தாங்க. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியல, புரிஞ்சுதா? எல்லாம் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்மனாலும் நம்பாட்டியும் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆண்களும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்க. எல்லாம் என்னடான்னு பார்த்தா காலையிலிருந்து அவர்கள் கடினமாக உழைத்து வீட்டில் மனைவி பிள்ளைகள் அரிசி வாங்கிட்டு வருவாங்க, காய்கறி வருவாங்க, ஏதாவது சாப்பிட்லான்னு காத்துட்டு இருக்கும் போது இவன் குடிச்சிட்டு வந்து அடித்து அந்த கிராமமே சின்னாபின்னமாக இருந்தது. அப்போது அவரெல்லாம் நிற்கும் போதே நான் இயேசுவை குறித்து நான் பேசினேன். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் நல்ல கிரியை செய்தார். அவர்கள் எல்லாருக்கும், குடிகாரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அப்படியே அவங்கள அரவணைத்து நான் ஜெபித்தேன். ஆமேன். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு அநேகரை விடுதலையாக்கினார். அன்றைக்கு ஒரே ஒரு நாள் நாங்கள் போட்ட அந்த அவுட்ரீச்சில் இன்றைக்கு ஒரு ஃபுல் காஸ்பல் சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். மதுரையில் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் என்ற ஒரு போதகர் இருக்கிறார். பாஸ்டர் ஞானதாஸ் அவர்கள் போலவே ஒரு நல்ல தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அவர்கள் இந்த குட் ஃப்ரைடே டைமில் இந்த சிலுவை தியான கூட்டங்கள் என்று நடத்துவாங்க. மதுரையில் முக்கியம் மெயின் சிட்டிஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சைடு ரோடு இருந்ததுன்னா கார்ப்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கி அங்கே ஸ்டேஜ் போட்டு காஸ்பல் மீட்டிங் நடத்துவாங்க. அதில் நிறைய கூட்டங்களில் நான் கலந்து தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு காஸ்பல் நான் ப்ரீச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரும்போது என்னை சுற்றிலும் இந்த சைஸில் 8, 9 வயது 10 வயதில் நிறைய பிள்ளைகள், தம்பிமார், பசங்க எல்லாரும் சுற்றி அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னாங்க. நான் பிள்ளைங்க சும்மா விளையாட்டுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், ஒரு 8 வயது மகள் சொல்கிறா, எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு. அந்த பிள்ளை தான் சொல்கிறான்னு பார்த்தா அங்கிருந்த 10 பிள்ளைகளில் 9 பிள்ளைகள் இதே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அழுதுட்டு சொல்கிறாங்க. கவனிங்க, ஒவ்வொரு குடும்பங்களும் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது. அந்த மனிதன் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். குடிகாரங்கிட்ட பேசி பாருங்க, காலையில் தெளிவாக இருக்கும்போது பேசணும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஆனால் திரும்ப அந்த மாலையில் அவர்கள் ஒரு தீய சக்திகளினாலே இழுக்கப்பட்டு திரும்ப அந்த பாவத்தை செய்து குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கிறது. அப்படி இருக்கிற குடும்பத்தில் பிள்ளைகளால் படிக்க முடியவில்லை. அவருடைய எதிர்காலமே இருண்டு போய்விடுகிறது. இந்த தீய சக்தி தான் இருள் என்று பைபிள் சொல்கிறது. இந்த இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனை சார்ந்த குடும்பம், அவனை சார்ந்த சமுதாயத்தையும்
தேசத்தையும் இருளாக மாற்றுவதற்குத்தான் இந்த தீய சக்திகள் கிரியை செய்கிறது. நான் சொன்னேன், அறியாமை என்பது தீய சக்தி. உண்மை தெய்வம் யார்? உண்மையான தெய்வீக சக்தி யார்? எல்லாரும் தெய்வம் தெய்வம்ன்றாங்களே, மனிதன் கூட நான் தான் தெய்வம், நான் தான் கடவுள்ன்றானே, எல்லாருக்கும் பின்னால கூட்டம் போகுதே. அப்ப உண்மையான தேவன் யார்? இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் யார்? மனிதனை இந்த தீய சக்தியிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் யார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் இந்த இருளை அகற்றுவது என்ற ஒரு பெரிய கேள்வி உனக்குள்ளே வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். நல்ல கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுள் மனிதனாக பிறந்தார். கண்ணதாசன் ஒரு புலவர் இருந்தார். கண்ணதாசன் நிறைய பாட்டு எழுதியிருக்கார்ல, அவர் எழுதினார், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று எழுதினார். இயேசுவை அறியாத பொழுது எழுதினார். இயேசுவை அறிந்த பிறகு இயேசு காவியம் என்று ஒன்று எழுதியிருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, எப்பா மனுஷனா கடவுள் பிறந்து என் பிரச்சனை அந்த ஆளுக்கு தெரியணும்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதினாரு. அவருக்கு தெரியாது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமென் மனிதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மனிதனைப் போலவே வாழ்ந்து மனிதனுக்கு வருகிற போராட்டங்களை நேரடியாக பார்த்து இந்த மனிதனை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று மனிதனாகவே இந்த உலகத்தில் பிறந்த கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர்தான் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறார், எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறார். மேடையில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா நாங்கள்லாம் வானத்திலிருந்து நேராக விடலை. உங்களை விட கேவலமாக வாழ்ந்த, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, ஆமேன், பாவத்திலிருந்து எங்களை யார் விடுதலையாக்க முடியும் என்ற காரியத்தில் இருந்த எங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். நான் முன்னாலேருந்து பேசுகிறேனே, நான் பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர தேவதூதனை மாதிரி தெரியும். ஆனால் என் சின்ன வயதிலேயே நான் கெட்டு போனவன், செயின் ஸ்மோக் பண்ணுவேன், குடியில் அடிக்ட் ஆனேன். என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சா எடுக்க கூப்பிட்டான். நாங்கள் போனோம், ட்ரை பண்ணோம். எப்படியும் ஆண்டவர் என்னை எஸ்கேப் பண்ணிட்டார். ஆனால் என் கூட சேர்ந்து அந்த கஞ்சா அடிக்க ஆரம்பித்த 2-3 பேர், ஒருத்தன் இறந்துட்டான், ஒருத்தன் மென்டல் ஆகிட்டான். அவன் பேர் செபஸ்டியன். நான் ரட்சிக்கப்பட்டோன்னு அந்த இடத்துல இருந்து நாங்கள் இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணிட்டோம். 2 வருஷம் அந்த பழைய இடத்துக்கு போல, ஏன்னா பயம் எனக்கு, திரும்ப அந்த பாவத்தில் விழுந்துருவணும்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு, சரி என் கூட சேர்ந்த பாவம் செய்தவர்கள், என் கூட ஒருத்தன் இருந்தான் ஸ்டீஃபன். அங்கே எப்போ பார்த்தாலும் ஒரு மன்றத்தில் உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு ஜெயிக்கிறது, தோக்கிறது, தண்ணி அடிக்கிறது, யார் வாங்கி, இதே தான் எங்கள் லைஃப் ஸ்டைலாக இருந்தது. அப்போது ஒருத்தன் எனக்கு அப்பப்போ டெய்லி எனக்கு வாங்கி கொடுப்பான். ஒயின் ஷாப்லேயே அக்கௌண்ட் வச்சுருந்தான் அவன் அந்த காலத்தில் பாருங்க. அப்போது இவன் என்ன வேலை செய்கிறான் என்னன்னே தெரியாது எனக்கு. அவன் பேர் ஸ்டீஃபன். அப்போ 2 வருஷம் கழித்து நான் அவனை போய் திரும்ப, சரி அவங்களுக்கு காஸ்பல் சொல்லணும், என்ன ஆண்டவர் விடுதலையாக்கினாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். 2 வருஷம் கழித்து போய் அங்கே கேட்குறேன், எங்கே ஸ்டீஃபன் எங்கன்னு கேட்குறேன். அப்போ சொன்னாங்க, ஸ்டீஃபன் தூக்கு போட்டு செத்துட்டான்னு சொன்னாங்க. செபஸ்டியன் எங்கன்னு கேட்டேன். அவன் கஞ்சா அடித்து பைத்தியம் ஆயிட்டான், அங்கே எங்கேயாவது இருப்பான்னு சொன்னாங்க. கவனிங்க, அவங்களோடு இருந்த என்னை இயேசு ரட்சித்தார். அவன் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஊர் ஊராக போய் இந்த மாதிரி இயேசுவை சொல்கிறது காரணம் காசுக்காக இல்லை, பிழைப்பிற்காக இல்லை. அப்படின்னா நான் நல்ல கவர்மெண்ட் வேலையில், என் மனைவி காலேஜில் லெக்சரராக இருந்தால் நாங்கள் ஜாலியாக சம்பாதிச்சுட்டு உட்காந்து குடும்பமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் வேலையை விட்டுட்டு இன்றைக்கு என் தாய் நாட்டில், என் தேசத்தில் இருளின் ஆதிக்கத்திலே தீய சக்திகளின் பிடியிலே சிக்கியிருக்கிற வாலிபர்களை, ஜனங்களை இந்த உண்மை செய்தியை, இந்த உண்மை தெய்வத்தை அறிவித்து என்னை விடுதலையாக்கினது போல என் ஜனத்தையும் விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னால ஆமென் பாஸ்டர் ஞானதாஸ் அவர்கள் இதெல்லாம் காடு, வறண்ட காடு, இந்த இடத்துக்கு கடவுள் போன்னு சொன்னார். இங்கே போய் ஊழியம் செய்ய. நான் இங்கேயா ஊழியம் செய்கிறது? ஏன்னா அவரோட நாங்கள் போயிருக்கிறோம். ஒரு பிரான்ச் எங்கள் பாஸ்டர் வெள்ளக்கோவிலில்
ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அங்கே ஒரு ஆளை வச்சு நாங்கள் அந்த நாட்டில் நாங்கள் போய் அவரோட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறோம். அவருடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறார், எப்படி போய் கிராமத்தில் போய் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், அப்படி நாங்கள் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஆத்தும பாரமுடைய அந்த நல்ல தேவ மனிதனை கடவுள் இந்த ஊருக்கு அனுப்பி, ஆமீன், இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும், உண்மை தெய்வத்தை அறிய வேண்டும், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் அனுப்பினதுனால தான் இன்றைக்கு இந்த சபை இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை தெரியாம நம்முடைய தாய் நாட்டில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் அவங்க சொல்றாங்க, இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ அதை தான் பிஸியா வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நான் கையில் வைத்திருக்கிற இந்த சத்திய வேதத்தில் மதம் என்கிற வார்த்தையே இல்லை. மத வெறின்னு சொல்லி ஒரு மிருகத்தை குறித்து எழுதியிருக்கு, அந்த காற்றை உட்கொள்ளுகிற அந்த. ஆனால் மதம், ரிலீஜியன் என்கிற வார்த்தையே இந்த வேதத்தில் இல்லை. மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமீன். கிறிஸ்தவம் பரலோகத்திற்கு போவதற்கான ஒரு மெய்யான வழி. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல் ஒருவனும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு கேள்வி, நிறைய பேர் இப்படிதான் தவறாக, அப்ப இயேசு சாமினா கிறிஸ்தவங்க சாமிப்பா அப்படின்றாங்க. இயேசு சாமினா கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது மட்டுமல்ல, சர்வலோகத்தின் ஆண்டவர் என்றுதான் வேதம் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறது. அப்போ ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தெய்வம் அல்ல. அப்படி இருந்தா தெய்வமா இருக்க முடியாது. கவனிங்க, இன்னொன்று நான் விளக்கமா சொல்றேன். இப்போ நம்ம பார்த்தோன்னே, அந்த தம்பி ஹிந்துடா, இல்லை அந்த தம்பி முஸ்லீம்டா, அந்த தம்பி கிறிஸ்டியன், அந்த சகோதரி சீக்கியர், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பொட்டு வச்சிருந்தா ஹிந்து சொல்லிடுவோம், டர்பன் கட்டியிருந்தா சீக்கியன்னு சொல்லிடுவோம், அந்த பர்தா போட்டிருந்தா முஸ்லீம் சொல்லிடுவோம், இல்லை அப்படி சொல்லிடுவோம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வேற அந்த விரோத காரியங்களை, பகையை விதைக்கிறார்கள். அதனால பார்த்தாலே இன்னொருக்கு எரிச்சலாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கடவுள் மனிதனை பார்க்கும் பொழுது இப்படி வித்தியாசமாக பார்ப்பதே இல்லை. இவன் ஹிந்து, இவன் முஸ்லீம், இவன் சீக்கியன், இவன் கிறிஸ்தவன் இயேசு பார்க்கிறதே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார். ஏனென்றால் எல்லாரையும் அவர்தான் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கடவுளுக்கு இந்த வித்தியாசமே இல்லை. எல்லாரையும் அவர் பிள்ளைகளாக பார்க்கிறார். ஏன்? எல்லாருக்காகவும் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். ஹல்லேலூயா. சரி, இருள் அப்படின்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் இருக்கான்னு பாருங்க. இருள்னா பாவம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்வது. திருடுவது பாவம் தெரியும், தப்புன்னு தெரியும். குடிக்க கூடாது, தப்புன்னு தெரியும். ஆனால் தெரிந்தே அதை செய்வது. அந்த பாவத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு வியாதிகள், கொள்ளை நோய்கள், வியாதி. இன்னைக்கு எந்த வியாதிக்கும் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட், சரியான ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. முழு உலகமும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளை விடுங்க, அமெரிக்கா, ஜெர்மனி, வளர்ந்த நாடுகளெல்லாம் இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கு. ஆமேன். கனடாக்கு நம்ம வேக்சின் அனுப்புகிற அளவுக்கு நம்ம இந்தியா மாறி இருக்கு. ஸோ அவ்வளவு சூழ்நிலைகள் பயங்கரமாக பாதகமாக மாறிக்கொண்டு. கவனிங்க, பாவம், இந்த பாவத்தின் விளைவாகத்தான் வியாதி. என்னென்ன வியாதி, என்னென்ன வியாதி. முதல்ல சிக்குன் குனியான்னா, நம்பாளு அதை சிக்கன் குனியான்ட்டான், அப்புறம் மட்டன் குனியான்ட்டான். ஓகே, அப்புறம் என்ன வியாதி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டஸ்டாக வந்த வியாதியெல்லாம் ஜிகா வைரஸ்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அப்புறம் எபோலான்னா, அப்புறம் நிபா வைரஸ்னா, இப்போ கொரோனான்றான். அடுத்தது என்ன வரும்னு தெரியல. வியாதி, கொள்ளை நோய்கள் மனிதனை வாரிக்கொண்டு போகிறது. இதற்கு காரணமே பாவம்தான். பாவத்தின் விளைவாகத்தான் மனுக்குலத்தின் வியாதி. இது ஒரு இருளுங்க.
கவனிங்க, இருட்டு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா போன ஒரு 5-6 வருஷம் முன்னாலெல்லாம் பயங்கரமான கரண்ட் கட்டு இருந்தது. சின்ன வயசில் நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம் வீட்டில். இப்போல்லாம் அந்த மாதிரி எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றோமான்னு தெரியல. நான் சொல்லுவேன், ஒரு நேரமாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடணும். ஆனால் இப்போ யார் எப்போ வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க போகிறாங்கன்னே தெரிய மாட்டேன். அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே. ஆனால் முதல்லலாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க நாங்கள். அப்போது குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த காலத்தில். அப்போ டைனிங் டேபிள்லாம் நமக்கு இருக்காது. எல்லாம் தரையில் உட்காந்து அம்மா சர்வ் பண்ணுவாங்க, சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடும். திடீர்னு கரண்ட்டு போனால் அப்பா இல்லைன்னா அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏம்மா என்னம்மா இப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்லுவாங்க? டே யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சாப்பிடாதுன்னு சொன்னால் அதுக்கு கிராமத்தில் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாத்தியாடா பேய் கூட சேர்ந்து சாப்பிடுன்னுவாங்க. ஓகே. அப்புறம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க? டே யாரும் எந்திரிச்சிடாதீங்க, யாரும் எழும்பிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்பாள் எந்திரிச்சான்னா அடுத்த காலை சாப்பாடு பிளேட்டில் தான் வைப்பான். எதில் வைப்பான் சொல்லுங்க? சாப்பாட்டு. ஏன்? இருள் ஒரு மனிதனை குருடாக்கி விடுகிறது. எங்கே போகிறோம், எங்கே நடக்கணும், எங்கே போகணும் ஒன்றுமே தெரியாமல் குருடனாகவே மாற்றி விடுகிறது. அதனால தான் இங்கே நான் இருளை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்களை குருட்டுத்தனமாக, அவருடைய எதிர்காலத்தை குறித்த காரியம் இல்லை, குடும்பத்தை குறித்த காரியம் இல்லை, எல்லாம் பிளைண்டாக மாற்றி விட்டது இந்த இருள் தான். தீய சக்திகளுக்கு இன்னொரு பெயர் இருளின் அதிகாரம், அந்தகார இருளின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இருட்டில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். பாவம், வியாதி, சாபங்கள், பாருங்க, கடன் பிரச்சனை. இன்னைக்கு மனுஷனை கவர்மெண்டே கடன்ல தள்ளுற அளவிற்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. பிரிவினைகள். குடும்பத்தில் முதல்லலாம் கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரே பெரிய வீட்டில் 5 பிள்ளைங்க கல்யாணம் கட்டி பிள்ளைங்களோட அப்பா அம்மாவோட கூட்டு குடும்பம். இப்போ 2 பேர் ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நிறைய டைவர்ஸ் கேஸ் தான் இன்னைக்கு கோர்ட்டில் நடக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரிவினைகள். இந்த பிரிவினையை கொண்டு வர்றதும் தீய சக்திகள் தான். குடும்பத்தை பிரிப்பதும் தீய சக்திகள் தான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தவறான காரியங்கள், இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். இந்த இருளின் அதிகாரம், குடி பழக்கம் கணவனுக்கு இருந்துச்சுன்னா, பிள்ளைகளுக்கு இருந்தால் அந்த தாய்மார்கள் அழுகதான். பிள்ளைங்களை வளர்த்த முடியாது, பிள்ளைகளை படிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியாது. அந்த குடும்பமே இருளிலே மூழ்கிவிடும். இதை போல எத்தனை குடும்பங்கள் நம்முடைய தேசத்தில். இதன் விளைவாக பாவத்தின் விளைவாக சாபங்கள், இருள் இந்த தேசத்தையும் மனிதர்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. சிம்பிள் சொல்யூஷன் தான். இந்த இருட்டை எப்படி சார் விரட்டுறது? நீங்க சொல்ற மாதிரி பாவம், சாபம் எங்க வீட்டில் இருக்கியா? வியாதி, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிறது டாக்டர்கிட்ட, மருந்து சாப்பிட்டே இருக்கேன்யா, சுகம் கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டை, காரணமே இல்லை, சண்டை போடுறோம். எங்கள் குடி பழக்கத்துக்கு பழைய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். எங்களுக்கு எப்படி விடுதலை பெறதுன்னு தெரில. வெளியே வரணும்னு விரும்புகிறோம், ஆனால் எங்களை வெளியே வர முடியல. பயங்கரமான இருள். நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது. கண்ணீர் தான் எங்கள் வாழ்க்கையில். இதிலிருந்து எப்படி விடுதலை தருவது, எப்படி விடுதலை பெறுவது? ஒரே ஒரு வழிதான். எப்படி இந்த இருட்டில், இந்த இடத்துல இருட்டு இருந்தப்போ இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து இருட்டை துரத்துன மாதிரி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்தை துரத்துவதற்காக இந்த உலகத்தில் மெய்யான ஒளியாக அவதரித்த ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். நான் காலையிலேயே சொன்னேன், ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார்.
ஆமென், கதவை தட்டுவார். நாங்கள் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். ஓஹோ, இதுதான் காரணமா? அப்போ இவ்வளவு நாள் இருளில, பிரச்சனையில, கடன் பிரச்சனை, போராட்டம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, சமாதானம் இல்லை, இப்படி இருந்த எங்கள் வாழ்க்கையில் இந்த இருளின் அதிகாரம் தானா, தீய சக்தி தானா? அப்போ அதை துரத்துவதற்கு இன்றைக்கு தான் வழி தெரிந்தது, இயேசுவாகிய அந்த மெய்யான ஒளி. நீங்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அழைத்தால் போதும், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அந்த ஒளியாகிய தெய்வம் உங்களுக்குள் வந்து விட்டால் அந்த பழைய பாவங்கள் எல்லாம் அப்பவே உங்களை விட்டு விடுதலையாகும். ஏன்னா நாங்கள் அனுபவித்து பேசுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இயேசு இல்லாத உங்களைப் போலதான் இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், ஆமாம், இயேசுவிற்கு எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்ததினாலே எங்கள் வாழ்க்கை இருட்டாக இருந்தது, எங்கள் குடும்பம் இருட்டாக இருந்தது. ஆனால் என்றைக்கு இந்த மெய்யான ஒளியாகி இந்த தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் வந்தா இந்த இருள் போயிரும்னு எங்களுக்கு தெரிஞ்சதோ, அன்றைக்கு இயேசுவே எனக்கு நீங்கள் வேணும், ஒளி எங்களுக்கு வேணும், இந்த இருட்டில் வாழ விருப்பம் இல்லை, இந்த இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும், எங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை ஒளிமயமாக மாற்றும் என்று ஜெபித்த பொழுது எங்களை கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு எங்களை விடுதலையாக்கினார். எங்களை விடுதலையாக்கின அதே தெய்வம் இந்த மாலை நேரத்தில் உங்களையும் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, ஆமென், பிரார்த்தனை செய்யத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ராத்திரி எங்களை விடுதலையாக்கின தெய்வம் உங்களையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள், ஆமென், தீராத வியாதி, பிசாசு, தீய சக்திகளினாலே, ஆமென், குடும்பத்தில் பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாட் எவர் மேபி, பொருளாதாரம், சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல, இதெல்லாம் தீய சக்தியுடைய வேலை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் சம்பாதிச்சாலும் இயேசு நம்மோடு இருந்து அதை ஆசீர்வாதமாக வைத்து கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ, மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய் என்கிற ஆசீர்வாதம் இந்த பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள்லாம் கடனில் தான் இருந்தோம், ஆனால் இப்போ ஒரு பைசா கடன் கிடையாது. வேலையெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்கு சேவை செய்கிறோம், ஆனால் கடன் இல்லாமல் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமென். இந்த ராத்திரி உங்களுக்கும் உதவி செய்வார். கண்களை மூடலாமா? யாரும் இந்த நேரத்தில் எழும்பி போக வேண்டாம். நான் உங்களுக்காக விசேஷமாக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். நான் இந்தியா முழுவதும் நாங்கள் போய் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஜனங்களை, ஆமென், நம்பிக்கை இழந்த ஜனங்கள் எப்படி இந்த இதிலிருந்து வெளியே வர்றது, யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று விழித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் போய் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எத்தனையோ நாடுகளுக்கு போய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் யாரும் எழும்பிடாதீங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். தயவு செய்து இருக்கிற இடங்களிலே கண்களை மூடலாமா? ப்ளீஸ், எவ்ரி ஒன் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்கோங்க பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு தான் நீங்கள் சொன்னீங்க இருள் ஒளின்னு சொன்னீங்க. இதுதான் பிரச்சனையா? தீய சக்திகள் தான் மனிதனை தீய பழக்கத்திற்கு அடிமைப்படுத்துகிறதா? அப்போ மனிதன் இன்னைக்கு டெய்லி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீதிமன்றங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்றைக்கு வன்முறைகள், தீவிரவாதங்கள் எங்கள் தேசத்தில் பெருகியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தீய சக்தி தானா, இருளா? இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை, கையில் நாங்கள் சம்பாதிக்கிற காசு நிற்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் கடன், சரியான வேலை கிடைக்கல, வேலை உழைப்பிற்கு தகுந்த பணம் இல்லை எங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் வியாதி, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களோடு இணைந்து நாங்களும் பாவம் செய்கிறோம். வெளியே வரணும்னு விரும்புகிறோம், சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழணும்னு விரும்புகிறோம், ஆனால் எங்களுக்கு விடுதலை பெறவே முடியல. நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்க திரும்ப திரும்ப நாங்கள் அந்த பாவத்தில் விழுந்துறோம். ஐயா, எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது தீய சக்தி தான் எங்களை இப்படி நடத்துது. அதனால தான் எங்கள் வீட்டில் சண்டை, அதனால தான் எங்கள் வீட்டில் இருள், எங்கள் வாழ்க்கையில் இருள். நீங்கள் சொன்னீங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ஐயா, அவர் பரலோகத்தில் சொர்க்கத்தில் கடவுளாக இருந்த அவர்
மனிதனை பாவத்திலிருந்து மீட்க, மனிதனை சாபத்திலிருந்து மீட்க, மனிதனை மனுக்குலத்தை தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலையாக்க அவரே இந்த உலகத்தில் வந்தாரியா. அவர் இந்த உலகத்தில் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மற்ற வேதங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே தான் நம்முடைய நண்பர்கள் இன்றைக்கும் பறவைகளை, மிருகங்களை, ஆடுகளை பலி செலுத்துகிறார்கள். ஏன்னா ஐயா, எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் போகணும். அதனால தான் ஐயா, ஒரு மிருகத்துடைய ரத்தம் மனிதனுடைய சாபத்தை மாற்ற முடியாது. ஆகவே தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலையாக்க ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கடவுளுக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா எல்லா மனிதர்களும் கெட்டு போனார்கள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். கடவுள் பார்த்தார், வேற வழியே இல்லை, நானே இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறந்து எல்லாருக்காக நான் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மனிதனை விடுதலையாக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவரே இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனாக பிறந்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33.5 வயதில் அவரே தன்னை கல்வாரி சிலுவையிலே பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் மனிதன் அல்ல, தெய்வம் என்பதினாலே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற, உங்களை விடுதலையாக்க உங்களிடத்தில் அறிமுகம் செய்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ செத்து போன தெய்வம் அல்ல. அவர் உங்களுக்காக, எனக்காக, முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தது உண்மை. ஆனால் அவர் தெய்வம் என்பதினாலே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் முழு உலகத்திலும் ஒரு கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறையே. இன்றைக்கு அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், இந்த ராத்திரி என்னை விடுதலையாக்கின தேவன், எங்கள் வாழ்க்கையை, எங்களை விடுதலையாக்கின. சும்மா ஒன்று இங்கே வந்து இயேசு நல்லவன் கைத்தட்டி நாங்கள் பாடலை, எங்களை இயேசப்பா விடுதலையாக்கினதுனால தான் பாடுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கொடுத்து பாடுறாங்கப்பா. இல்லைப்பா, காசு கொடுத்து இல்லைப்பா, எங்களை இயேசு விடுதலையாக்கினார்ப்பா. இயேசு எங்கள் பாவத்தை மன்னிச்சாருப்பா. இங்கே இல்லை, பஸ் ஸ்டாண்டில் விட்டால் கூட கத்துவோம் இயேசு நல்லவர். ஏன் பாவத்தை இருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க, உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில் ஒரு தீபமாக இருளை அகற்றி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையாக்கி இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க உங்களை கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி, ஐயா, இந்த இருள் நிறைந்த இந்த வாழ்க்கையில நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்கிறது, இப்போ ஒளி எங்களுக்கு வேண்டும், வெளிச்சம் வேணும். அப்ப நீங்க சொன்னீங்க இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்போ அந்த ஒளியாகிய இயேசுவை, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அந்த தெய்வீக சக்தியை நான் என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு எனக்காக ஜெபிப்பீங்களா? எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்களா? ஆமீன். இயேசு எனக்கு வேணும்யா, இந்த வெளிச்சம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்ண முடி இருக்கும்போது உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பித்தால் நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கை உயர்த்துங்க, வெட்கப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்ல கையை உயர்த்துங்க. காட் பிளஸ் யூ தம்பி, காட் பிளஸ் யூ. கையை உயர்த்தினவர்கள் மட்டும் எழுமி நில்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசிகள் தவிர்த்து, ஆமேன், புதிதாக வந்தவர்கள் எழுமி நில்லுங்க. நான் உங்களுக்காக கண்ணை முடிக்கோங்க. நான் இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, நிறைய கிராமங்களுக்கு போகிறோம், நிறைய ஊருக்கு போகிறோம், நிறைய ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபித்தும் பொழுது விடுதலை உண்டாகிறது. இந்த ராத்திரியிலே உங்கள் வாழ்க்கை மாறுங்க, உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வருங்க. இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாக, இரட்சகராக உங்கள் இருதயத்தில் மதம் மாற வேண்டியதில்லை. அப்படி தப்பா சொல்றாங்க, அது தேவையில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்த பொழுது இருளெல்லாம் ஓடிருச்சுங்க. எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஒளிமயமாக மாறிவிட்டது. அதே தேவன், அதே கடவுள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எழுந்து நிற்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கரங்களை, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே, சத்தமாக சொல்லுங்க. இயேசுவே, நீரே மெய்யான தேவன்,
நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர்தான் மெய்யான ஒளி. நீர் என் வாழ்க்கையில் வாரும், என் இருதயத்தில் வந்து என்னோடு வாசம் பண்ணும், என்னை ஒளிமயமாக மாற்றும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, நீர்தான் எனக்காக இரத்தம் சிந்தினீர். நீரே மெய்யான தேவன். கண்களை மூடலாமா? நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த முதல் நாளிலே ஐயா, இருள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலிருந்து இருள் அகன்று போக வேண்டும். அதற்கு ஒளியாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திற்கு வேண்டும் என்று ஆமீன் இயேசுவிற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எழுமி நின்று கரங்களை உயர்த்தி இருக்கிற என்னுடைய அருமையான தம்பிமார், சகோதர சகோதரிகள், இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற இவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது விடுதலை தருவீராக. இருளின் அதிகாரங்கள் இவர்கள் வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கெட்ட பழக்க வழக்கங்களில் இந்த ராத்திரி விடுதலை தருவீராக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அவன் எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்போ இந்த நிமிஷத்தில் அவர்கள் இயேசுவை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதினாலே, ஒளி வந்ததினாலே இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ராத்திரி அவர்களுக்குள்ளே நல்ல சமாதானத்தை தருவீராக, அவனுடைய சந்தோஷத்தை தருவீராக ஆண்டவரே. கெட்ட பழக்க வழக்கங்களில் ஒரு பெரிய விடுதலை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. பொருளாதாரத்திலும் ஆண்டவரே, குடும்ப உறவுகளிலும் இவர்களை ஆசீர்வதித்து சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.